தலைப்பு: தி போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன், சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். பக்கம் 94. புதிய வானங்களும் புதிய பூமியும். பனாமா கால்வாய், கரிபுரா கணவாய். அர்மகதோன் யுத்தம். சிம்சோன் மூலம் முன்னரே சித்தரித்து காட்டப்பட்ட சோஷலிசம், சமூக உடைமை. வேதாகமத்தின் அநேக விலையேற பெற்ற போதனைகள் அடையாள பாஷையிலேயே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உண்மையில் அனைத்து பாஷையுமே அடையாள காட்சிகளாகவே இருக்கின்றன. ஆகவே வானங்கள் என்பது தற்போதுள்ள ஒழுங்குமுறைகளுடன் தொடர்புடைய மேலான அல்லது மதம் சார்ந்த மற்றும் ஆவிக்குரிய வல்லமைகளையும், அதே சமயம் பூமி என்பது கீழான அல்லது சமூகம் சார்ந்த ஒழுங்குமுறைகளையும் குறிக்கின்றன. வேதாகம பயன்பாட்டில் பூமியின் மலைகள், பர்வதங்கள் என்பது மாபெரும் ராஜ்யத்தின் வல்லமைகளை குறிக்கும். அதே சமயம் சமுத்திரம், கடல் என்பது சமுதாயத்தை விழுங்கி விடுவதற்கு வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ ஆர்வம் காட்டும் அமைதியில்லாத வகுப்பாரை குறிக்கும். ஆகவே ஜலப்பிரளயத்திற்கு முன்பிருந்த வானங்களும் பூமியும் அல்லது ஆவிக்குரிய மற்றும் சமுதாய நிலைமைகள் அங்கேயே அழிக்கப்பட்டன என்றும், அதற்கு பின்பு துளிர்த்தெழுந்த சமுதாய மற்றும் சபைசார் புதிய ஒழுங்குமுறைகள் இன்று வரை தொடர்கின்றன என்றும் வேதாகமம் சொல்கின்றது. தற்போதுள்ள சமுதாய மற்றும் சபைசார் புதிய ஒழுங்குமுறைகள் உலகம் அல்லது தற்போதிருக்கும் காலப்பகுதி என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் தீமையே தற்போது மேலோங்கி நிற்பதால் இது இப்பொழுதிருக்கிற பொல்லாத உலகம் என்றும் அழைக்கப்படுகிறது. புதிய வானங்களும் புதிய பூமியும் சபைக்குரிய மற்றும் சமுதாய ஒழுங்குமுறை இருக்கப் போகின்றன என்று வேத வாக்கியங்கள் வாக்களித்துள்ளன. மேலும் அதில் நீதி வாசமாயிருக்கும் என்று நமக்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 65 அதிகாரம் 17 2 பேதுரு 3 அதிகாரம் 13 தற்காலத்து சபைக்குரிய வானங்களும் சமுதாய பூமியும் ஒரு மிகப்பெரிய அக்கினியில் அமிழ்ந்து போகும் என்று பரிசுத்த பேதுரு விவரிக்கிறார். ஆனால் இதனை வைத்துக்கொண்டு சொல்லர்த்தமாகவே பூமியானது எரிய போகின்றது என்று ஒரு காலத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு மாறாக தெய்வீக உத்தரவாதமோ பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்றும், தேவன் அதை வெறுமையாக சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்தார் என்றும் இருக்கிறது. இந்த வசன பகுதியில் வரும் அக்கினியானது அடிக்கடி வேதாகமத்தில் பயன்படுத்தப்படும் அதே அடையாள அர்த்தத்தை தான் குறிக்கின்றது. தற்போதைய சபை மற்றும் சமுதாய ஒழுங்குமுறைகளை முற்றிலுமாக அராஜகத்தில் மூழ்கடிக்க போகும் உபத்திரவத்தையும் அழிவையும் இது அடையாளப்படுத்துகிறது. தானியேல் 12 அதிகாரம் 1 மத்தேயு 24 அதிகாரம் 21 பரலோக மகிமை மற்றும் வல்லமையோடு இருக்க போகிற கிறிஸ்துவும் சபையும் எதிர்காலத்து ஆவிக்குரிய புதிய வானங்களாக இருப்பார்கள். தேவனுடைய வாக்களிக்கப்பட்ட அந்த ராஜ்யமானது பூமியை ஆளுகை செய்து தெரிந்து கொள்ளப்பட்டவராகிய எல்லா ஜாதியையும், கோத்திரங்களையும், பாஷைக்காரரையும் ஆசீர்வதித்து சீர்படுத்தும். அந்த புதிய பூமியானது புதிய சமுதாய அமைப்பாக இருக்கும். அது புதிய வானங்களாகிய மேசியா ராஜ்யத்தில் வழிகாட்டுதல் மற்றும் ராஜ்யத்தின் கீழாக ஏற்ற காலத்தில் நடைமுறைப்படுத்தும். மத்தேயு 6 அதிகாரம் 10 ஆமேன்.